ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரோட்டு கடையில் கிடைக்கிற சட்னி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எப்படி நம்ம ரெடி பண்ணுறது உடனே தக்காளி சட்னி அப்படின்றது பார்க்கலாம். இப்போ 5-10 மிளகாய் போட்டிருக்கேன்ப்பா. ஒரே ஒரு வெங்காயம், 5 தக்காளி, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த பழத்துக்கு அரைச்சா போதும். இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. கொத்தமல்லி தழை போடுங்க. 2 காஞ்ச மிளகாய் போடுங்க. இப்போ அரைச்சி வச்சுட்டு வெயில் வச்சு நம்ம இதில் ஊற்றலாம். இது நல்லா இப்போ திக்காக சுண்டி வரணும்ப்பா. அந்த அளவுக்கு இது வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா சுண்டி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. நல்லா சுண்டி வரட்டும்ப்பா. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்த வாட்டி எடுங்க. பச்சை வாசனை அப்போ தான் போகும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சொம்பு தண்ணியில் 2 சொம்பு கூட ஊற்றலாம்ப்பா. ஆனால் நான் ஒரு 1.5 சொம்பு ஊற்றிருக்கேன். இது தண்ணியாக வைக்கலாம்ப்பா இந்த சட்னி. அப்போ தான் நம்ம இது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணியாக வச்சாதான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன கரண்டியாக இருந்தால் ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றுங்க. பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி போதும். நான் சின்ன கரண்டின்றதுனால 2 கரண்டி ஊற்றுறேன். இப்போ இதை அப்படியே கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. உப்பு போட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தழை தூவி விட்டுருங்க. இப்போ மணமான டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இதை தொட்டு சாப்பிடக்கூடாதுப்பா. அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை பேர் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலும் என்ன செய்யுதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம்ப்பா. இதை செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் கொடுங்க. ஓகே, பாய்.